சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே தமிழ் செல்வி தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சேது கூட தான் எப்படிலாம் சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்றத நினச்சி பார்த்து அழுகுறாங்க. என்னதான் இருந்தாலும் சேதுவுக்கு இப்படி ஒரு உண்மையை மறைச்சி நான் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது. உண்மையை சொல்லியிருந்தா கூட எல்லாரும் என்னை மன்னிச்சிருப்பாங்க. தன்னுடைய அம்மாவே வாரிசாக வரப்போகிறாங்கன்னு அந்த குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப இப்படி ஒரு உண்மையை சொல்லி அவங்க எல்லாரையுமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. நான் பொய் சொன்னதுனால தான் எனக்கு இப்போ இந்த நிலமை அப்படின்னு சேதுவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க தமிழ் செல்வி. இங்கே சன்னாசி போஸ்க்கு ஃபோன் பண்ணி, போஸு இனி நீ என்னை அப்பான்னு கூப்பிடாத. உன் பெரியப்பாவால் தான் ஏதோ இந்த வீட்டில் நாம் ரொம்ப சந்தோஷமாக நல்லாவே இருந்தோம். ஆனால் நீ செஞ்ச இந்த வேலையால் என் அண்ணன் இனி உன் முகத்திலேயே முழிக்க மாட்டார். அதே மாதிரி உனக்கு உரிமை இருக்குன்னு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. நீ என் மகனும் கிடையாது, நான் உனக்கு இனி அப்பாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, இங்கே ரொம்ப கோபமாக இருந்த போஸு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜாங்கம். ஏதோ தன்னுடைய மருமக தமிழ் செல்வி ரொம்ப நல்லவன் நினச்சி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனார்ல, அந்த ராஜாங்கத்தை நான் சும்மா விடக்கூடாது. ராஜாங்கம் இருந்தால் இனி எனக்கு மட்டும் இல்லை, என் அம்மா சித்ரான்னு எல்லாருக்கும் பிரச்சனை தான். ராஜாங்கத்தால் தான் என் அப்பா ஃபோன் பண்ணி என்னை திட்டி அவமானப்படுத்துகிறாரு. வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்கிறாரு. ராஜாங்கம் இருந்தால் தானே பிரச்சனை. இந்த ராஜாங்கம் இல்லைன்னா ஏற்கனவே தமிழ் செல்வி செஞ்ச இந்த வேலைக்கும் ராஜாங்கம் இல்லைன்றதை நினச்சி இந்த சேதுவும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் எப்பயும் போல் அந்த வீட்டுக்கு நான் போகலாம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப மனசு வேதனையில் இருந்த ராஜாங்கம் வீட்டில் இருந்து தனியாக வெளியில் வரதை போஸும் அவருடைய ஃப்ரெண்டும் கவனிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு போஸோட ஃப்ரெண்டும், என்னது இது, உன் பெரியப்பா தானே, பெரிய பொறுப்பில் இருக்காரு, அவர் இப்படி என்றைக்கும் தனியாக வெளியில் வந்ததே இல்லையே, என்னாச்சு உன் பெரியப்பாவுக்கு அப்படின்னு கேட்க, இதுதான் சரியான சமயம். என்ன, என் பெரியப்பாவால் நான் இப்போ இந்த நிலமையில் இருக்கேன். ஆனால் அவர் மட்டும் அங்கே சந்தோஷமாக இருந்தால் நான் விட்டுருவேனா என்ன? அந்த தமிழ் செல்வி, சேது, ராஜாங்கன்னு 3 பேரையும் நான் சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆமாம், உன்னோட கார் சாவி எங்கே? இன்றைக்கி என் பெரியப்பா இருக்கவே கூடாது. என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு காரை எடுத்துகிட்டு போகிறாரு. அதன் மூலமாக இங்கே பெரிய பிரச்சனை ராஜாங்கத்துக்கு வருது. அவர் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாங்க. ராஜாங்கம் கண் முழிக்காமல் இருக்க, டாக்டரும் ரொம்ப பெரிய பிரச்சனை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன ஏதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் தலையில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால இப்போதைக்கு நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே மோகனா, அப்பத்தா, சேது, சன்னாசின்னு எல்லார்கிட்டேயும் டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இங்கே சாவித்திரி அழுகிறாங்க. என் அண்ணன் எப்படி இருந்தார்? என்றைக்கு நம்ம வீட்டுக்கு தமிழ் செல்வி மருமகளாக வந்தாலோ அன்னையிலேருந்தே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான். அதுக்கு தான் சொன்னேன் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு. ஆனால் என் பேச்சை கேட்காம என்னையும் என் பொண்ணு தாமரையவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க. இப்போ என் அண்ணனோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த தமிழ் செல்வி தானே அப்படின்னு எல்லாரும் நிற்கும்போது கேள்வி கேட்குறாங்க சாவித்திரி. உடனே அப்பத்தாவும், சாவித்திரி இப்போ எந்த நிலைமையில் இருக்கும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீயும் தாமரையும் செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? குடும்பத்தையே ஏமாத்துற நீங்களாம் இதை பற்றி பேசவே கூடாது. தமிழ் செல்வி என்னவோ எங்களை ஏமாத்துனது உண்மைதான். அதுக்காக நீ இப்படி பேச உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே சேது தன்னுடைய அப்பா ராஜாங்கத்தோட நிலைமையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாரு. என் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், ஆனால் தமிழ் செல்வியால் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே மனசு வேதனையோட வீட்டுக்கு போன என் அப்பா திரும்பி வருவாருன்னு பார்த்தா இப்போ என் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு என் அம்மாவே வாரிசாக வருவாங்கன்னு நினச்சேன், அதுவும் நடக்கலை. இப்போ என் அப்பாவையும் இப்படி ஒரு நிலைமையில் பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சேன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிற சேதுவுக்கு தமிழ் செல்வி மேலே ரொம்பவே கோவம் வருது. இங்கே கருப்பு கூடவே இருந்து ஆறுதலாக சேதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் போஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. நான் நினச்ச மாதிரியே என் பெரியப்பா கண்முழிக்க போகிறதும் இல்லை, இனி அவர் இருக்க போகிறதே இல்லை. கொஞ்ச நாளையில் சேதுவையும் அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு எப்பயும் போல் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பும் எனக்கு தான் வரப்போகுது. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நான் சொல்கிறது தான் கேட்க போகிறாங்க. என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நான் சும்மா இருப்பேனா? என் பெரியப்பாவுக்கும் அந்த சேதுவுக்கும் இதுவும் வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காரு. இங்கே தமிழ் செல்வி சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே செல்லப்பாண்டியும், ஏம்மா தமிழ் செல்வி, எல்லா தப்பும் எங்கள் மேலே தான் இருக்குது. நாங்கள் மட்டும் பொய் சொல்லாமல் நேர்மையாக உண்மையை சொல்லியிருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, நீங்களே இப்படி பொய் சொல்லியிருந்தாலும் நான் உண்மையை சொல்லியிருக்கணும். எனக்காக அங்கே கஷ்டப்பட்டு சாமி முன்னாடி வைக்க அந்த பூவெல்லாம் எடுக்க போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு சேது மாமான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் என் மூலமாக அவங்க அம்மாவே வாரிசாக வரப்போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் தானே. அப்போயாவது நான் உண்மையை சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி நீ சாப்பிடாம இருந்தா என்னம்மா ஆக போகுது? ஒரு நாள் உன்னோட நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க.
நீ சொன்ன இது பொய்யாவே இருந்தாலும் கண்டிப்பாக சேது தம்பி உன்னை பிரிஞ்சு இருக்கணும்னு நினைக்கவே மாட்டார். மனசு மாறி பெரிய வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து உன்னை கூப்பிட்டு போவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீ நல்லா சாப்பிட வேண்டாமா? நீ எந்த தப்பும் செய்யலை. பொய் சொல்ல சொன்னது இப்படி பிரச்சனைக்கு காரணமே நானும் வசந்தியும் தானே. அதனால் நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ் செல்வியை பார்த்துட்டு தமிழ் செல்வி அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் இப்படி செல்லப்பாண்டி பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் கருப்பு செல்லப்பாண்டியோட வீட்டுக்கு வராங்க. செல்லப்பாண்டியை பார்த்துட்டு இங்கே கருப்பு சொல்கிறாங்க, என்ன நடக்கக்கூடாதோ எல்லாம் நடந்துருச்சு. நீங்கள் என்னடானா இங்கே தமிழ் செல்வியை பார்த்து அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு பேச, உடனே தமிழ் செல்வியும், நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கண்ணே. இப்படிலாம் நான் பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினைக்கல. சேது மாமாவும் வீட்டில் உள்ளவங்களும் நல்லா இருக்காங்களா? இன்னும் எல்லாரும் என் மேலே கோவமாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அழுகும்போது, ஏம்மா தமிழ் செல்வி, உன்னை நான் தங்கச்சி மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி பொய் சொல்லுவேன்னு நானே எதிர்பார்க்கல. இங்கே சேது நீ பொய் சொன்னதை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் யோசித்து அழுதுகிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லை, சேதுவோட அப்பா ராஜாங்க மனசு வேதனையில் வெளியில் போகும்போது அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? இப்போ உன் மாமனார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் பேசாமல் கண் முழிக்காமல் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ சொன்ன பொய்யால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு உன் மேலே எல்லாரும் கோபமாக இருக்காங்க அப்படின்னு கருப்பு சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க தமிழ் செல்வியும் செல்லப்பாண்டியும். உடனே செல்லப்பாண்டி, என்ன கருப்பு சொல்கிற? இதெல்லாம் உண்மையா? சம்மந்தி ஹாஸ்பிட்டலில் இருக்காரா? அதுக்கு காரணம் எப்படி தமிழ் செல்வி ஆக முடியும்னு கேட்க, ஆமாம், வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி நடந்ததுக்கு காரணம் தமிழ் செல்வின்னு பேசி மனசு வேதனையோடு இருந்தாங்க. எப்பயும் தனியாக போகாத இங்கே சேதுவோட அப்பா இன்றைக்கி தனியாக போனார். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் கண் முழிக்க கூட இல்லைன்னு வீட்டில் எல்லாரும் ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் டாக்டரும் சரியாக எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே தமிழ் செல்வியும், அப்பா என் மாமாவை போய் பார்க்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் கொஞ்ச நாள் உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை, முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கலாம். என்னால் எல்லாரும் அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லாமல் என்னால் தான்ப்பா அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கார். எல்லாரும் என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவரை போய் ஒரு முறை பார்த்துட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே கருப்பு, வேண்டாமா தமிழ் செல்வி, இதை உன்கிட்ட சொல்லணும். மறுபடியும் நீ சேதுவை பார்க்க அங்கே இப்போதைக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன். நீ வந்தால் வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க. அதுவும் சேது உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான். வேறு எதுவும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கொஞ்ச நாள் போனால் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். நீ இங்கேயே இருமா. இங்கே சேதுவையும் சேது அப்பா ராஜாங்கத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அங்கேருந்து கிளம்புறாரு. என்னதான் கருப்பு நடந்தது சொல்லிட்டு போனாலும் தமிழ் செல்வியால் தாங்க முடியல. இந்த சமயம் பார்த்து ஈஸ்வரி மூலமாக உண்மை தெரிஞ்சு நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்றது ஈஸ்வரி மூலமாக தெரியறத விட, உண்மையை மறைச்ச நானே உண்மையை சொல்லிடலான் தான் இப்படியெல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் நான் சொன்ன இந்த உண்மையால் எல்லாரும் மனசு வேதனைப்படுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ராஜாங்க மாமாவுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சேது மாமாவோட மனசை வேதனைப்படுத்தினேன். இப்போ என் மாமனாரும் இந்த நிலைமையில் இருக்காங்க. நான் செஞ்சது பெரிய தப்பு. இந்த பொய் சொல்லியிருக்கவே கூடாது. என் அம்மாவும் அப்பாவும் என் வாழ்க்கைக்காக பொய் சொன்னாலும் நான் உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கணும். நான் செஞ்ச தப்பால் அந்த வீட்டில் உள்ளவங்க ரொம்ப அனுபவிக்கிறாங்களே. நான் கண்டிப்பாக போய் என் மாமனாரை பார்க்கணும்ப்பா, என்னை கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு தமிழ் செல்வி அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வசந்தி சொல்கிறாங்க, தமிழ் செல்வி, அதான் கருப்பு சொன்னதெல்லாம் கேட்டல்ல, வீட்டில் உள்ளவங்க உன் மேலே அம்புட்டு கோவமாக இருக்காங்க. நீ போனால் மட்டும் என்ன உன்னை மன்னிக்க போகிறாங்களா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு உன்னை அவமானப்படுத்துவாங்க, திட்டுவாங்க. நீ அங்கே போய் அழுதுட்டு தான் திரும்பி வரணும். வேண்டாம், கொஞ்சம் பிரச்சனை சரியாகட்டும். போக போக எல்லாமே சரியாயிரும். அப்புறமா சேது தம்பியே வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார். இப்போ நம்ம அங்கே போகிறது சரியில்லை. வேணும்னா நானும் உன் அப்பாவும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அங்கே போய் பார்த்துட்டு வரோம் உனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க வசந்தி. இங்கே தமிழ் செல்வி, வேண்டாம்மா, நீங்கள் என்னால் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. தப்பு செஞ்சது நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி, செல்லப்பாண்டி, தமிழ் செல்வின்னு எல்லாரும் ராஜாங்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் இங்கே ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. என் பையனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கு இந்த ராஜாங்கத்துக்கு சரியான பதில் தான் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அந்த தமிழ் செல்வி மறுபடியும் இந்த பக்கமே வரக்கூடாது. தமிழ் செல்வியால் தான் இங்கே ராஜாங்க மாமாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. தமிழ் செல்வியை இந்த வீட்டில் யாரும் ஏற்றுக்கவும் கூடாது. இனி இந்த பக்கமே தமிழ் செல்வியும் அவள் குடும்பத்தில் உள்ளவங்களும் வரவே கூடாது அப்படின்னு கோவமாக ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் சாவித்திரியும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அழுதுகிட்டே தமிழ் செல்வியும் வசந்தி எல்லாருமே வரதை பார்க்குறாங்க. அப்பத்தா
தமிழ்செல்வி வரது மட்டும் இல்லாமல் சேது ஏற்கனவே தமிழ்செல்வி மேலே கோவமாக இருந்ததுனால இங்கே கருப்பு கிட்ட கேட்குறாங்க, என்னம்மாம்மா இது, என் அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அவர் கண் முழிக்காமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த தமிழ்செல்வி இத்தனை நாள் உண்மையை மறைச்சி என்னை மட்டும் இல்லை குடும்பத்தையே ஏமாத்துனதுனால என் அப்பா மனசு வேதனையில் தான் வெளியில் கிளம்பி போனார், அவருக்கும் இப்படி ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு என் அப்பாவை பார்க்க எந்த உரிமையில இந்த தமிழ்செல்வி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா, இவன் முகத்தில் கூட நான் முழிக்க விரும்பவே இல்லை. எனக்கு என் அம்மாவே வரப்போகிறாங்க, வாரிசாக வரப்போகிறாங்கன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன். என் சந்தோஷத்தில் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு போன தமிழ்செல்வி இங்கே வரக்கூடாது மாமா, நீங்களே பேசி அனுப்பிடுங்க, இல்லை நான் பெரிய பிரச்சனை செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சேது. ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. உடனே சாவித்திரியும் இங்கே தாமரைக்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க, பார்த்தல்ல சேதுவுக்கு தமிழ்செல்வி மேலே ரொம்ப கோவம், இதுதான் சரியான சமயம். எப்படியும் தமிழ்செல்வி சொன்ன இந்த பொய்க்காகவே இந்த வீட்டுக்குள்ளே தமிழ்செல்வி மருமகளாக இனி வரவே முடியாது. எந்த மணமேடையிலேருந்து உன்னை வெளியில் அனுப்புனாங்களோ கண்டிப்பாக சேது கூட நீ தான் தாமரை ஒன்று சேர்ந்து வாழப்போகிற. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும். எந்த வாழ்க்கை கிடைக்கலன்னு இத்தனை நாள் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு இருந்தியோ அந்த சேதுவே வந்து நான் தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஆனால் தமிழ்செல்வியை சேது மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பிரச்சனையை நம்ம இந்த வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் சேது கண்டிப்பாக இங்கே தமிழ்செல்வியை ஏற்றுக்க போகிறதும் இல்லை, கோவம் குறைய போகிறதும் இல்லை. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாமரைக்கிட்ட மெதுவாக சாவித்திரி சொல்கிறாங்க. வசந்தி, செல்லப்பாண்டி, தமிழ்செல்வின்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்க ராஜாங்கத்தை பார்க்க வர இங்கே கருப்பு எவ்வளவோ சொல்கிறாங்க. நான் எதுக்காக உங்ககிட்ட இங்கே நடந்ததெல்லாம் வந்து சொன்னேன், ஆனால் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, சேது மாப்பிள்ளை ரொம்ப கோவமாக இருக்காரு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆனால் நீங்கள் இதெல்லாம் தாங்கிக்க மாட்டீங்க. ஏம்மா தமிழ்செல்வி, நீ சொன்ன பொய்யை என்னாலேயே ஏற்றுக்க முடியல, ஒத்துக்க முடியல. எப்படிம்மா சேது சீக்கிரமாக மனசு மாறுவான், கொஞ்ச நாள் பொறுமையாக இருனா, நீ எதுக்குமா இங்கே வந்தேன்னு கேட்க, என்னென்ன சொல்கிறீங்க, ஏன் மாமனாரை பார்க்க நான் வரக்கூடாதா, நான் சொன்ன பொய்க்காக நானே இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன், ஆனாலும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, யார் என்ன சொன்னாலும் என் மாமனாரை பார்த்துட்டு தான் நான் திரும்பி போவேன் அப்படின்னு தமிழ்செல்வி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே சேது வராரு. என்னது, ஓ மாமனாரா, உனக்குன்னு எந்த குடும்பமும் இல்லை, நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்கன்னு உனக்கு தெரியுமா, என் அப்பா நீ சொன்ன பொய்யால் மன வேதனையில் எம்பிட்டு அழுதாருன்னு உனக்கு தெரியுமா, குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் உன் அப்பா அம்மா சொன்ன பொய்யை நீ அப்படியே எங்ககிட்ட சொல்லி ஏமாத்தணும்னு நினச்சல்ல, அதனால தான் நீ இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நாங்களும் முடிவெடுத்திருக்கோம். இனி உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்க போகிறதும் இல்லை. நான் உன்னால் அவமானப்பட்டு தலை குனிஞ்ச வரைக்கும் போதும். உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து என் அம்மாவே உன்னால் என் வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்ற சந்தோஷத்தில் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு தான் இப்படி பொய் சொல்லி ஏமாத்துனியா, அப்படி நான் உனக்கு என்ன தப்பு செஞ்சேன், உனக்காக கஷ்டப்பட்டு அங்கே பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு உனக்காகவும் நமக்குன்னு வரக்கூடிய வாரிசுக்காகவும் அவ்வளோ நல்லா வேண்டிக்கிட்டேன். அது எல்லாமே பொய்ன்னு ஆனதுக்கப்புறமா நீ எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையும் செஞ்சுட்டு எங்கள் அப்பாவை பார்க்க வந்த, ஒன்னால தான் என் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, என் அப்பாவோட நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணம் நீயும் உன் அப்பா உன் அம்மானு உன் குடும்பமும் தான். இப்போ பார்க்க வந்து நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா, தமிழ்செல்வி வெளியில் போயிரு, என் அப்பாவை மட்டும் இல்லை என் குடும்பத்தில் உள்ள யார்கிட்டையும் நீ இனி பேசக்கூடாது, அதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சேது ரொம்ப கோவமாக பேச தமிழ்செல்வி மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. இங்கே தமிழ்செல்வி அழுதுகிட்டே சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை, என்னால் தான் இங்கே மாமாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் ஆனால் மாமாவுக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் காரணன்றதை ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு உங்களை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னால் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் செஞ்ச தப்புக்கு உங்கள் வீட்டிலேருந்தே நான் வெளியில் வந்துட்டேன், ஆனால் என்னால் மாமா இப்படி இருக்கும்போது எப்படிங்க நான் பார்க்காம இருக்க முடியும், கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு வாரிசு வருன்ற நம்பிக்கையில் தாங்க நான் இந்த பொய்யவே சொன்னேன், ஆனால் இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை எப்படியாவது நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாவித்திரி சொல்கிறாங்க, போதும் போதும், நீ நடித்து குடும்பத்தை ஏமாத்தின வரைக்கும் போதும், நாங்கள் பொய் சொன்னதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போனது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் ராஜாங்க அண்ணன் என்கிட்ட பேசுகிறதும் இல்லை, எங்களை ஏற்றுக்கவும் இல்லை, நீ தான் குடும்பத்தை நல்லா ஏமாத்துனியே, இப்போ நீ எந்த ஒரு வேலை இருக்குன்னு இங்கே வந்த, நீ இங்கே சேது கூட பேசக்கூடாது, வெளியில் போ, எங்களுக்கு ராஜாங்க அண்ணன் தான் முக்கியம்னு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சாவித்திரி. உடனே அப்பத்தாவும், ஏமா தமிழ்செல்வி, இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைக்க போய் தான் என் குடும்பமே இப்போ ஒன்றும் இல்லாமல் இங்கே வந்து அழுதுட்டு நிற்கிறோம்,
அதுக்கு காரணம் நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க தான். நீ இப்படி ஒரு உண்மையை மறைப்பேன்னு நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. சேதுவாலையும் என் பையன் ராஜாங்கத்தாலையும் இதை தாங்கிக்கவே முடியல. மற்றவங்களுக்கு எப்பயுமே நல்லது நினைக்கிற ராஜாங்கத்துக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என் பையன் ராஜாங்கம் கண் முழிக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு அம்மாவாக என்னால் தாங்கிக்கவே முடியல. தமிழ்செல்வி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ யாரையும் பார்க்கவும் வேண்டாம். உன்னால் வந்த பிரச்சனையை பற்றி மறுபடியும் நாங்கள் பேசவும் விருப்பமே இல்லை. நீ கிளம்புமா, அதுவே போதும் அப்படின்னு இங்கே அப்பத்தாவும் அழுகுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இங்கே தமிழ்செல்வியை திட்டுறது மட்டும் இல்லாமல் அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கும்போது தமிழ்செல்வி பேசி அழுதுட்டு போதே அங்கே மயங்கிடுறாங்க. உடனே வசந்தியும், தமிழ்செல்வி என்னாச்சு? இதுக்கு தான் சொன்னேன், நம்ம வீட்டுக்கு வந்த நீ சாப்பிடாம சேதுவை பற்றியும் சேது குடும்பத்தை பற்றி யோசித்து அழுதுகிட்டே இருக்க போய் தான் உனக்கு இப்படி மயக்கம் வந்துருச்சு போல். என்னன்னு பாருங்க, தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்செல்வி இப்படி மயங்கினதுனால ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அந்த சமயம் கருப்பு அங்கேருந்த ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வராரு. உடனே வசந்தியும் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கள். என் பொண்ணு சரியாக சாப்பிடாம நிறைய பிரச்சனையால் அழுதுகிட்டே இருந்தா. எவ்வளவோ சொல்லியும் கேட்கவே இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட வர வேண்டான்னு சொல்லி கேட்காம தான் மாமனாரை பார்க்க வந்து இப்படி தமிழ்செல்வி மயங்கிட்டா. நீங்கள் தான் என்னன்னு பார்த்து சொல்லணும் டாக்டர் அப்படின்னு சொல்ல, டாக்டர் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, உங்கள் பொண்ணு தமிழ்செல்வி மாசமாக இருக்கா, அதனால தான் இப்படி மயங்கியிருக்காங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க. வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுங்கள். கண்டிப்பாக தமிழ்செல்வி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டாக்டர் போன உடனே வசந்திக்கு சந்தோஷம் தாங்கலை. இதெல்லாம் முன்னாடியே நடந்திருந்தா இங்கே என் பொண்ணு என் வீட்டுக்கும் திரும்பி வந்திருக்க மாட்டா, இங்கே என் சம்மந்திக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி, தமிழ்செல்வி நீ மாசமாக இருக்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீ இனி எதுக்கும் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொன்னதை சாவித்ரி, ஈஸ்வரி மட்டும் இல்லை, மோகனா, அப்பத்தா, சேதுன்னு எல்லாருமே கேட்டு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. உடனே சேதுவும் டாக்டர்கிட்ட கேட்குறாரு, டாக்டர் தமிழ்செல்வி வேறு யாரும் இல்லை, என் மனைவி தான். உண்மையாகவே தமிழ்செல்வி மாசமாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இதில் என்ன சந்தேகம், உங்கள் மனைவி தமிழ்செல்வி மாசமாக தான் இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போனதை கேட்டுட்டு இங்கே ஒரு பக்கம் சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னொரு பக்கம் தான் அப்பாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு, முன்னாடியே இந்த தமிழ்செல்வி மாசமாக இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது, தமிழ்செல்வி பொய் சொல்லியிருக்கவும் மாட்டா, என் அப்பா நான் தமிழ்செல்வின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, உண்மையாகவே இந்த தமிழ்செல்வி மாசமாக இருக்காளா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சேது நினைக்கிறாரு, இப்போ தமிழ்செல்வி உண்மையாகவே மாசமாக தான் இருக்கா. ஆனால் என் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிலமையில தமிழ்செல்வி சொன்ன இந்த சந்தோஷத்தை கூட என்னால் சரியாக அனுபவிக்க முடியாமல் சந்தோஷப்படக்கூட முடியாத ஒரு நிலமையில நான் இருக்கிறேனே அப்படின்னு தமிழ்செல்வியை பார்த்து எதுவுமே சொல்ல முடியாமல் பதில் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு சேது. இங்கே அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மோகனாவும் ரொம்ப நாள் கழித்து இங்கே ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க.